இந்த ஸ்பிரிட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு மேட்டர் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது தமிழர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மற்ற மாநிலத்துக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக இந்த தேசிய கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல வெளி மாநிலத்தில், அவங்களாம் ரொம்ப நல்லாவே தெரியும் மற்ற மாநிலத்தை அணுகிற மாதிரி தமிழ்நாடு அணுக முடியாது. இங்கே வந்து மக்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அரசியல் படுத்தப்பட்ட ஒரு மாநிலம் இது அப்படின்னு தெரியும். அதில் எப்பயாவது அந்த கண்ணால் பார்த்து இன்புற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது இன்னைக்கு கிடைச்சிச்சு ஆக்சுவலாக, தேங்க்ஸ் டு எஸ்ஐஆர். இந்த ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெரும்பகுதியே வந்து என்னுடைய ஓட்டு எங்கே இருக்குது, என் குடும்பத்தாரோட ஓட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் வந்து கழிஞ்சிச்சு ஆக்சுவலாக. எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஊரே ஒரு தேர்தல் நாள் மாதிரி இருந்துச்சு. களை கட்டி பயங்கர எல்லாரும் எல்லா மக்களுமே, ஏன்னா வார இறுதி நாள் உழைக்கிற மக்களுக்கு இன்றைக்கி தான் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அத்தனை பேரோட கண்ணிலையும் சரி, அத்தனை பேருடைய பேச்சிலையும் சரி, தன்னுடைய வாக்குரிமையை நிலைநாட்டிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெஞ்சுரத்தை வந்து கண்ணால் பார்த்தேன். எத்தனை தன்னார்வலர்கள், எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு வேகமாக வேலை பார்த்து இன்றைக்கி நிறையா படிவங்களை வந்து கொடுத்து முடித்தாங்க ஆக்சுவலாக. முக்கியமாக சொல்கிறேன், இந்த எஸ்ஐஆர்னால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நடந்திருக்கு ஆக்சுவலி. நீங்கள் என்ன இல்லாமல் விஷமத்தனமாக பிளான் பண்ணி உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு என்ன மேட்டர்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய கட்சிகள் 2 திராவிட கட்சிகள் கிட்ட வந்து இருக்கிற அந்த பூத் கமிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்க்ரெடிபிள். மேலே இருந்து வேறு யாரும் வந்து ஈஸியாக ஊடுருவ முடியாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன்ஸ் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த பூத் கமிட்டி ஸ்ட்ரென்த் தான் ஆக்சுவலாக. அது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்தெந்த கட்சிகள்லாம் தங்களுடைய பூத் கமிட்டி ஸ்ட்ரென்த்தை வந்து வலுவாக வச்சுருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கி எஸ்ஐஆர்னால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பெயின்லாம் முடிஞ்சு இந்த கடைசி ஸ்டேஜில் இந்த மக்கள் ஓட்டு போட வருவாங்க தெரியுமா, அப்போ தான் இந்த பூத் கமிட்டிக்கும் மக்களுக்குள்ள இன்ட்ராக்ஷனே ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க இந்த எலெக்ஷன் எந்த பாகத்தில் ஓட்டு போடணும் அந்த மாதிரிலாம் வந்து சில டீடைல்ஸ் தேவைப்படும். அதுக்கெலாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கவுங்க எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அதில் கூட கொஞ்சம் விஷயங்கள்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த பூத் ஸ்லிப்பே அவங்ககிட்ட தான் வாங்குவோம் நம்ம. இப்போ இந்த பூத் ஸ்லிப்பில் சின்ன வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து வாக்குச்சாவடிக்குள்ளேயே கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அது மொத்தம் இந்த பூத் கமிட்டிக்கும் மக்களுக்கும் உள்ள அந்த இன்ட்ராக்ஷன் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் ஏற்படும். ஆனால் நம்ம எலெக்ஷன் கமிஷனு எதை பிளான் பண்ணி இந்த காமெடி ஆரம்பிச்சோ தெரியல, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எலெக்ஷன் கேம்பெயினே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய பூத் கமிட்டி எந்தெந்த கட்சிக்கெலாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுடைய வாக்காளர்களை ரத்தமும் சதையுமாக பார்த்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட உழைச்சி அவங்களுக்காக ஓடி இந்த ஓட்டுரிமையை வாங்கி கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷனை வந்து உருவாக்கிட்டாங்க. சரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களுக்கு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே. ஸோ இன்னொரு தடவை பெருமையாக சொல்லிக்கிறேன், இது தமிழ்நாடு ப்ரோ.